செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் மசூதி அருகில் அரசு புறம்போக்கு நிலங்களில் கட்டியிருந்த 90 வீடுகள் உள்ளிட்டவற்றை வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீஸ் உதவியுடன் இடித்து அப்புறப்படுத்தினர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒரு பெண் திடீரென மயக்கமடைந்தார். பின்பு அவர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா, சிட்டா உள்ளிட்டவையை வாங்கியது போன்று சிலர் மக்களை ஏமாற்றி அரசு புறம்போக்கு நிலங்களை பிளாட் போட்டு லட்சக்கணக்கில் விற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அரங்கநாதர் சுவாமி கோவிலில் முக்கிய விழாவான வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நாளை அதிகாலை நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவர் என எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக LED திரை, மருத்துவ முகாம், 300க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையரகம் வளாகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர பணி ஆணை வழங்கப்படும் என்ற அரசாணையை நிறைவேற்றுவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் சென்ற மினி ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் பெண்கள் உட்பட 16 பேர் படுகாயமடைந்தனர். வன்னியர் நகர் கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் மினி ஆட்டோ சென்றபோது அவ்வழியாக வந்த கார் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.